Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்த்தலாம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியாகணும். எப்படிதான் இப்படிலாம் பேசுறதுக்கு தோணுதுனே எனக்கு தெரியல. ரொம்ப மோசமா பேசிட்டு எப்படிதான் இந்த மாதிரி ஃப்ரீயா சுத்த முடியுதுனே எனக்கு தெரியல. இப்படிலாம் வந்து நான் சொல்லணும்னு நினைப்பேன் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் வந்து பார்க்கறத விட நெகட்டிவா ஒரு விஷயத்த வந்து போடுறாங்க அப்படின்னா அதை பார்க்கறதுக்கும் அதை வந்து ரசிக்கிறதுக்கும் அடுத்த பார்ட்டுக்காக வெயிட் பண்றதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தோணும், ஓகே இந்த வீடியோ போடலாம் இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நேரத்துல தோணும் எப்படியும் போட்டா நெகட்டிவா போட்டா தான் பார்ப்பாங்க, இந்த நல்ல விஷயங்கள் பாசிட்டிவா போட்டா கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க. இது நம்ம வீட்டில் இது ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு வந்து அந்த நேரம் ஒதுக்கி நம்ம எடுக்கணுமே வீடியோ அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணும்போது நீங்கள் வீடியோ போடவே மாட்டேங்கிறீங்க, இந்த விஷயத்தை பற்றி போட்டால் நல்லாயிருக்கும், இதை பற்றி போட்டால் நல்லாயிருக்கும், பழைய வீடியோஸ்லாம் செமையாக இருந்துச்சு அப்படின்னா நான் அவங்ககிட்டே சொல்லுவேன், எங்க சிஸ்டர் பாசிட்டிவாக போட்டால் போகவே மாட்டேங்குது, பார்க்கவே மாட்டுறாங்க, நெகட்டிவாக போட்டால் தான் அதிக பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பாசிட்டிவாக பார்க்குறதுக்குனே நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் தயவுசெய்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. சரி ஓகே இவங்களுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. அதனால் நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ போட்டுடலாம். இது வந்து நல்ல விஷயம் தான். என்ன ஒரு விஷயம்னா, வாடகை வீடு நல்லதா லீஸ் வீடு நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய. நம்மளுடைய நாகா சோன்லி நேச்சுரல்ல இப்போ வந்து 21 ப்ராடக்ட். ஆமா, நாகா சோன்லி நேச்சுரல்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து 21 ப்ராடக்ட், 2 பொருள் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ குழந்தை பிறந்ததுல இருந்தே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மாசமா இருக்கும் போதே நிறைய பேர் நினைச்சிருவாங்க, ஐயோ இவ்வளோ வெயிட் போட்டேனே இதை நான் எப்படி தான் குறைக்க போறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்னியாக கடந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்போவே. அந்த மாதிரிலாம் பட்னி கடந்து நீங்கள் குழந்தை பிறந்த உடனேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்தும் வீணாக போகும், குழந்தைக்கு பாலும் கொடுக்கணும். ஸோ அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் நியூ மாமுக்காகவே நம்ம வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் வந்துடும், இன்னொன்று லஞ்சுக்கும் வந்துடும். இது கூட வந்து வீட்டில் செய்கிற நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய வெயிட் லாஸும் சூப்பராக இருக்கும், மேலே மேலே வெயிட் போடாது, வெயிட் லாஸும் இருக்கும். இன்னொன்று வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்களுக்கு ஆரோக்கியமான தாய்ப்பாலும் கிடைக்கும். ஆமாம், இது நம்ம லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது. பட் என்னன்னாக்கா இந்த 1 வீக்ல வந்து ஏற்கனவே நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஆனால் எனக்கு டெலிவரி ஆகிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்ம இதை லான்ச் பண்ணது. அதை லான்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் நிறைய பேருக்கு, எப்போ போட்டுட்டிங்களா எங்களுக்குன்னு தனியாக போட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லும் போது நான் உங்ககிட்ட அதையும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் பொருளை பற்றி நானே பீத்திக்க கூடாது, அதனால தான். சொல்லி 1 வாரம் தான் ஆகுது. ஆமாம், அதுக்குள்ள எங்க ரிவ்யூ. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும், நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி சொல்லலாம். பட் நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம், வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதோட ரிசல்ட் செமையாக இருக்கும். இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு போயிடலாமா? அதே மாதிரி ப்ராடக்ட் லிஸ்ட்டு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் கமெண்டில். என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதோடைய டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும், கொரியர் சார்ஜ் கிடையாது, வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம், நீங்கள் எதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் பார்த்துருவோமா, வாடகை வீடு நல்லதா லீஸுக்கு இருக்கிற வீடு நல்லதா அப்படின்னு சொல்லி. நாங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு தான் நல்லது. அதெல்லாம் வந்து நம்ம வாடகை வீட்டில் இருந்து லீஸ் வீட்டில் இருந்து அப்புறம் சொந்த வீட்டுக்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டவுட் கேட்குறாங்க கால் பண்ணும்போது. என்னென்னா வாடகை வீட்டை விட லீஸுக்கு போகிற வீடு தான் நல்லது. எதுக்கு அப்படின்னா நம்ம மாதம் மாதம் வாடகை கொடுத்துக்கிட்டே இருப்போம், அது வந்து நீங்கள் காலி பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி வராது. அட்வான்ஸ் கொடுத்தது மட்டும்தான் திருப்பி வரும். அந்த அட்வான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயத்துக்கும் காசு கழிக்கிறாங்க, அந்த வேலையும் பண்ணுறாங்க. பிரச்சனையே இருக்காது வீட்டில், ஆனால் எதனா ஒன்று சொல்லி காசை கழிப்பாங்க. ஆனால் லீஸுக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் வாடகை இந்த மாதிரி எதுவும் கிடையாது, வீடு காலி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அமௌண்ட் அப்படியே வந்துடும். இந்த லீஸ் அமௌண்ட் வாங்குறப்போ லோலோன்னு அலையிற மாதிரி இருக்கும். இல்லை அது எல்லாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, பட் நாங்கள் அப்படி தான் ஆச்சு, எங்களுக்கு அப்படி தான் ஆச்சு. ஒரு சிலர் மட்டும்தான் கரெக்டாக இருந்தாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்ப அலைய விட்டுட்டாங்க, வாடகை வீட்லேயும் சரி இதுலேயும் லீஸ்லேயும் சரி. ஸோ அதனால் வந்து ஆனால் லீஸ் வீடு ரொம்பவே நல்லது நம்மளுக்கு மாதம் மாதம். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது வரைக்கும் நம்ம வாடகை கொடுத்துருப்போம், இன்றைக்கி நம்ம திடீர்னு லீஸுக்கு போயிருப்போம், ஆனால் அந்த வாடகை பணத்தை நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோமா, அதுக்கு ஒரு செலவு பிடிச்சி வச்சுருப்போம். அதனால் வந்து எப்போவுமே நம்ம லீஸ்க்கு போகிறோம், அப்பா நிம்மதியாக இருக்கலாம், இனிமேல் மாதம் மாதம் வாடகை கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது கூடவே லீஸுக்கு வீட்டுக்கு போகும்போதே ஒரு சீட்டு ஆரம்பிங்க. 3000 ரூபா வாடகை கொடுக்குறீங்களா, 3000க்கு ஒரு சீட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10,000 கொடுக்குறீங்களா லீஸுக்கு போகிறீங்களா, 10,000க்கு ஸ்டார்ட் பண்ணாட்டியும் வேறு செலவுகள் இருக்குன்னு தோணுச்சுன்னா 7,000 5,000 6,000 இப்படியாவது ஒரு சீட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த வாடகையிலேருந்து ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு சேவிங்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் லீஸுக்கு போகிறது தான் நல்லது.
ஆனாலும் அதில் வந்து நீங்கள் லீஸ் அமௌண்ட்டை கொடுக்குறீங்கல்ல, அவங்கள வந்து நீங்கள் நல்லா அவங்க தான் வீட்டு ஓனரானு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றத போடுங்க. வீட்டு ஓனர் அவங்க தான் அப்படின்னா அவங்க பேரில் இல்லை அவங்க வீட்டு உள்ள அவங்க மனைவி பேரோ அவங்க இந்த மாதிரி அவங்களுடைய வீட்டு பத்திரத்தில் அந்த எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அந்த டீட்டெயிலை வச்சு நீங்கள் வக்கீல்கிட்ட கொடுத்து அவங்க தான் அந்த அக்ரிமெண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கு அப்படி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்துக்கும் பயம் இல்லை, இவங்க தான் கரெக்டான ஓனரா இந்த வீட்டுக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துவிட்டு அப்புறம் என் பணத்தை இந்த வீட்டில் இருந்தவங்க தான் லீஸுக்கு விட்டுட்டு அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனால தான் இதை லீஸுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஸோ லீஸுக்கு போகிறது ரொம்ப நல்லது. பணத்தை சேவிங்ஸ் பண்ணுங்க, நல்ல ஆளுங்க கிட்ட பணத்தை கொடுங்க, திருப்பி வாங்கும்போது கஷ்டம் இருக்கக்கூடாது. அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இப்போ நம்ம நல்லா இருக்கணும் நல்லா இருக்கோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். அது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதை நம்ம காட்டணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம காட்டுற ஒரு சில விஷயங்களால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் வந்து ஒரு சிலர் வந்து அதை நல்லபடியாக எடுத்துக்குவாங்க, ஒரு சிலர் வந்து அதை ஏளனமா கூட பேசுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா காசு கேட்டு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிடுவாங்க. இந்த காசு கேட்டு டார்ச்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சிலர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சொந்த வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல பிரச்சனைகளை தாண்டி இருக்கிற நகையை விற்று நட்டை விற்க முடியாது, நகை மட்டும் தான் விற்க முடியும், விற்று பேங்க்ல லோனை வாங்கி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு தான் நம்ம அந்த வீட்டுக்கு வந்திருப்போம். வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மைண்ட் என்ன தோணும், வச்ச நகையை திருப்பணும், வித்த நகையை வாங்கணும், இது லோனை கட்டணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு போகும் மனசுக்குள்ள. அதை தான் நம்ம செய்வோம். ஆனா இந்த ஒரு சிலர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, வீடு தான் இவ்வளவு பெருசா கட்டிட்டானே, பணம் கொடுத்தா என்ன, இவங்கிட்ட இல்லாமையா இருக்கும் இப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பல கற்பனைகளை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து நொச்சு பண்றது. அது செய் வீடு கட்டு, இது காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம வந்து வெட்ட வருஷமா போட்டு சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. இதுக்காகவே நான் நினைச்சது நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், நம்ம நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் காட்டணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி, அதனால வந்து கேட்பாங்கன்றதுனாலையும் சரி கேட்காட்டியும் சரி கிராமத்துல எல்லாம் கடையில போய் ஒரு கிளாஸ் டீ குடிக்க முடியாது. இந்த மாப்பிள்ள கடையில வந்து டீ குடிக்கிற காசு நிறைய இருக்கு போல இருக்குங்க, ஏன்டா 10 ரூபா டீக்கு இவ்வளவு பெரிய அப்படிங்குவாங்க. அதனால வந்து இது நார்மலாவே அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணும்னு ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது அது எல்லாமே நம்மளுக்கு தேவையானதை கூட இருக்காது. அவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா இருக்கோன்றதை காட்டணும், நம்ம எதனா செஞ்சு விட்டு அதுல காசை நட்டப்பட்டு தான் உட்காந்துருக்கணும். ஸோ அதனால சொல்றேன், நம்மளுக்கு நம்ம நல்லா இருக்கோம்னு தெரிஞ்சா போதும், எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. எங்க புனிதம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒருவேளை நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய எதிரிக்கு தெரியணும், அது தெரியணும், இருந்தோம்னாக்க அது தெரியணும், நம்மளா காட்ட வேண்டாம், தானா தெரிஞ்சா ஓகே. அதை தான் நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க புனிதம்மா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா எங்க புனிதம்மா காலேஜ்ல வந்து அந்த செமினார் இது நான் வீடியோ போட்டிருப்பேன் நான். அப்ப அம்மா அன்னைக்கு நைட்டு எனக்கு கால் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து அம்மாவுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தை அன்னைக்கு எங்களுக்கு அவங்க கொடுத்த மாதிரி ஒரு இருந்தது. பெரிய கிஃப்ட்டுக்கு பதில் எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் அதுதான் எங்களுக்கு பெரிய விஷயம் அன்னைக்கு. ஸோ அப்படி இருந்துச்சு. அப்போ அம்மா ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, காதல் திருமணம் பண்ணி நாங்கள் வந்து ஒன்றாவே இருக்கோம் சண்டை சச்சரவு இல்லாமல், அப்படின்றது வெற்றி கிடையாது. அந்த மாதிரி இருக்கணும், அது கூடவே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அடுத்தடுத்த படி முன்னேறி நம்ம கொண்டு போகணும், வாழ்க்கையில வளர்ந்து காட்டணும், அதுதான் முன்னேற்றம். அதுதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு நேரத்துல வந்து காதல் திருமணம் பண்ணவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வகையில கஷ்டப்பட்டு வாழ்க்கை விட்டுருவாங்க. ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன் வழிகளும் நிறைய இருக்குது. லவ் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 180% லவ் மேரேஜ் கப்புள்ஸ் எல்லாருமே வெல் செட்டில்டு. எல்லாருமே நானே நிறைய பேரை பார்த்திருக்கேன். அது மாதிரி பெரிய பெரிய லெவல்ல வளர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் மகி சொல்ற மாதிரி தான், அந்த கடைசி வரைக்கும் கஷ்டமே பட்டுட்டு எல்லாம் யாரும் இல்லை, எல்லாருமே கடவுள் புண்ணியத்துல அவங்கவங்க ஒரு இது. ஏன்னா படிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால எல்லாருமே நல்லா இருக்காங்க. இப்போ எங்க புனிதம்மா சொன்னது அந்த விஷயம், அது நான் கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லவ் பண்ணிட்டு அந்த லவ்வை வந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டாவே சக்சஸ் தான், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறானு ஏதோ ஒரு டைலாக்லாம் பார்ப்பேன், அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிறோம். ஆனால் அது கிடையவே கிடையாது. ஏன்னா கல்யாணம் பண்ணி எப்போ பார்த்தாலும் செல்லம் கண்ணு பொண்ணுன்னு சொல்லி நம்ம கொஞ்சிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் லைஃப் கிடையாது. அந்த கொஞ்சல்லையும் பார்த்தீங்கன்னா பணம் தேவைக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா கும்மூர் கஞ்சி காய்ச்சிடும். அதனால கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, வாழ்க்கையில நம்ம முன்னேறி காட்டினா மட்டும்தான் மதிப்பு. ஸோ இது வந்து அம்மா எங்களுக்கு சொன்னாங்க, அந்த விஷயத்துல நீங்க வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அரேஞ்ச்டு மேரேஜை விட லவ் மேரேஜ் பண்றவங்க மேல வந்து அதிகமான இது இருக்குது.
இதுங்கெல்லாம் எங்கே உருட்டுற போகுது வந்துட போகுது போயிட போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் லவ் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அரேஞ்ச்டு மேரேஜ் சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, லவ் மேரேஜ்க்கு அப்படி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புருஷன் பொண்டாட்டி ஒழுங்காக இருந்தால் யார் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? அவங்கவுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வளர்ந்துட்டு போக வேண்டியதானே வாழ்க்கையில். ஸோ அதனால் வந்து என்றைக்குமே ஹஸ்பண்டை ஒய்ஃபும் வந்து ஹஸ்பண்டை விட்டு கொடுக்காதீங்க. எந்த கல்யாணமாக இருந்தாலும் சரி, அரேஞ்சோ லவ்வோ விட்டு கொடுக்காதீங்க. வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னேறி காட்டணும், அதை வந்து நம்ம செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நகையை வச்சா சீக்கிரம் திருப்பணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டர் என்கிட்ட சொல்லி புலம்புவாங்க. என்னன்னா, நகையை என் புருஷன் வாங்கி வச்சாரு, திருப்பி கொடுத்துட்றமான்னு சொன்னார், திருப்பவே இல்லை சிஸ்டர், அதை நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இதை வந்து கண்டிப்பாக நிறைய லேடிஸ் வந்து இது ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். ஹஸ்பண்ட் வந்து ஒரு சில விஷயங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நகையை எடுத்து கொடுத்துருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு அது போகுது போ அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டோம், இதையும் விட்டு கொடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுறது. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ பின்னாடி வந்து கேமராமேனாக ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நகையை வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபர்ஸ்ட் அவருக்காக அவர் எதுவும் செலவு பண்ண மாட்டார், அது உண்மை. எங்களுக்காக வாங்கிட்டு அவர் என்கிட்ட திட்டு வாங்கிட்டு கிடப்பாரு எப்போவுமே. அது ஒரு பொழப்பா போச்சு அவருக்கு. டீ டோட்டலர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாமல் செலவுகள் எதுவுமே பண்ண மாட்டேன். நகையை வச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுத்து நாங்கள் அந்த நகையை கட்டணும்னா அதுக்கு எடுத்து போட்டுருவோம், அந்த மாதிரி தான். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த சைடு நம்ம நகையே வந்து அடமானத்தில் இருக்குது அப்படின்னும் போது இந்த சைடு நம்ம சில தேவையில்லாத செலவுகளை வந்து குறைச்சிக்கிட்டு இதில் போய் அந்த பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி திருப்புறது நல்லது. அதுவும் இப்போ டேட்டே போட்டு கொடுத்துட்றாங்க, அந்த 1 இயர் அந்த கணக்குக்கு டேட் கூட போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நகை வச்சிங்க அப்படின்னா அதில் மும்முரமாக இருந்து திருப்பிடுங்க. ஏன்னா நம்ம வாங்கின ரேட்டுக்கே வந்து திருப்பி அது கிடைக்காது, ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனால் நகையை வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி, இது ஆண்கள் பார்த்தாலும் சரி பெண்கள் பார்த்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்கள், நகையை வந்து திருப்ப பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து யாரும் வந்து உதவி பண்ண போகிறது கிடையாது, நம்மளுக்கு நம்ம தான் அந்த நகை தான் நம்மளுக்கு ஒரு அவசரத்துக்கு டப்புன்னு நம்ம வச்சு அதை திருப்பிக்கலாம். அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது. இது எல்லாருக்குமே நம்ம நார்மலாக வந்து குழந்தைங்கள சொல்லுவோம், நம்ம குழந்தைய வந்து இன்னொரு குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க, அது வந்து நல்லது கிடையாது, குழந்தைங்க மனசு வலிக்கணும், இதே தான் எல்லாருக்கும். ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா புருஷர் வந்து போகிற வர்ற பொண்ணுங்க கூடலாம் கம்பேர் பண்ணி, நீ என்ன இப்படி இருக்க, அவங்க பாரு எப்படி இருக்காங்கன்றது, எப்படி இருக்காங்க அவங்க புருஷனுக்கு அப்படி இருக்காங்க, உனக்கு நான் போதும் அப்படி கேட்டால் இப்படி தான் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது இது ஹஸ்பண்ட். அதே மாதிரி ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அவரெல்லாம் அவ்வளோ சம்பாதிக்கிறாரு, நீ என்ன இவ்வளோண்டு தான் சம்பாதிக்கிற அப்படி சொல்கிறது. இதெல்லாம் இந்த காலத்தில் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த கம்பேர் பண்ணுறதே வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து கடைசி வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி கூட இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ புருஷர் வந்து பொண்டாட்டி கூட இருக்கிறதும் பொண்டாட்டி புருஷர் கூட இருக்கிறதும் இந்த காலத்தில் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ வர்ற இதுக்கு. அதனால் வந்து நல்ல கணவரா கடைசி வரைக்கும் நம்மளை வச்சு கண் கலங்காமல் பார்த்துப்பாரா, அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்திர நிலைமைக்கு அவர் நம்மளை விட மாட்டாரா, இதெல்லாமே பெரிய சொத்து தான் நம்மளுடைய புருஷர் நல்லா கவனிச்சிட்டாருன்னா. அதனால அந்த மாதிரி குணங்களை பாருங்க. அவன் மட்டும் அப்படி சம்பாதிக்கிறான், இனி அவன் பட்டு புடவை எடுத்து கொடுத்தான் எனக்கு நகை எடுத்து கொடுக்கல, அதுதான் வந்து தப்பான வழியை கொண்டு வகுத்துறது. அப்ப வீட்டுல வந்து நம்மளோட மனைவியே நம்மளை மதிக்கலையே, அப்போ ஏதாவது ஒரு வகையில் அவங்க கேட்கறத நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு அவங்க நினச்சி செய்வாங்க. பட் அவங்க ஒரு தவறான பாதையில் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க தானே காரணம். யார் எதை கேட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்களோ அவங்க தானே அவங்க அந்த வழிக்கு போகிறதுக்கு காரணம். அதனால் வந்து யாரையும் எதுவுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒய்ஃபை வந்து இன்னொரு பொண்ணோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய மனசும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுடைய அன்பை வந்து இப்போ யாராவது ஒருத்தர் அவங்க கிட்ட வந்து அன்பாக பேசினா கூட அவங்க கிட்ட நம்ம எல்லாத்தையுமே கொட்டி தீர்க்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், ஒய்ஃப் ஹஸ்பண்டையோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபையோ யாரோடையும் கம்பேர் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் கடவுள் புண்ணியத்தில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கீங்களா, 2 பேரும் சேர்ந்து முன்னேறதுக்கு வழியை பார்ப்போம். யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டாம், முக்கியமாக குழந்தைங்களையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யாருக்குமே கடன் கொடுக்கப்படாதுன்னு வீட்டு வாசலில் ஒரு போர்டு மாட்டி போடணும். நீங்கள் மட்டும் கடன் வாங்குவீங்க, அடுத்தவங்க கடன் கொடுக்க கூடாது அப்படி கேள்வி. நம்ம வாங்குற கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோன் வாங்கினா நம்ம ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், யாரையும் வந்து நம்ம கேட்க விடுவோமா, நீங்கள் எனக்கு இவ்வளோ கொடுக்கணும் எப்போ கொடுப்பீங்கன்னு. நாங்கள்லாம் கல்யாணம் ஆன புதுசுலையும் வந்து ஒரு இடத்துல நாங்கள் வாங்கியிருக்கோம், இப்பயும் ஓகே லோன்லாம் நாங்கள் வீட்டுக்கு போட்டோம் தான். இது வரைக்கும் யாரையும் வந்து நம்ம கேட்க விட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு தெரியும் எதை வந்து ஃபஸ்ட்டு செய்யணும், எதை வந்து செகண்ட் செய்யணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆசை இல்லாத மனிதர்களே பார்க்கவே முடியாது. ஆசையே இல்லைப்பா எனக்கு அப்படின்றது ஒரு ஆசை தான், சரிங்களா? அதனால் வந்து ஆசை இல்லாத மனுஷனை நம்ம பார்க்கவே முடியாது. அதுக்குன்னு வந்து ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே போகணும், செஞ்சுக்கிட்டே போகணும்னா தலையில் துண்டை போட்டுக்கிட்டே தான் போகணும். சீக்கிரம் முடிச்சிருக்கா போய் ஆசைப்படுறா பிச்சிரு ஆசையே வரப்படாது.
அதனால வந்து நம்ம வந்து என்னடா உன்னால மறந்து போச்சுடா லோன் மேட்ரு. ஸோ வந்து நம்ம வாங்குறத நம்ம கரெக்டாக கட்டிடுவோம், அது நம்மளுக்கு தெரியும். பட் நம்ம கொடுக்குற இடத்துல கரெக்டாக வருமானு தெரியாதே, அதனால தான் கொடுக்கப்படாதுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த பணம் மேட்ரு வந்து நிறைய நட்புகளையும் சரி சொந்தங்களையும் சரி கெடுத்து விட்டுருது. நம்ம வந்து கொடுப்போம், சரி அவங்க நம்ம கேட்டவொன்னே கொடுத்தாங்களே அப்படின்னு அவங்களும் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம போய் கேட்டோம்னா நான் என்ன ஊரை விட்டு ஓடியா போயிடுவேன், இதை விட்டு ஓடியா போயிடுவேன், உனக்கு என்ன நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு நம்மளை திருப்பி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேண்டாப்பா பரவாயில்லப்பா நீயே வச்சுக்க, திருப்பி எல்லாம் செய்ய வேண்டான்ற நினப்பில் வேணா கொடுங்க. இல்லையா என்கிட்ட இல்லைப்பான்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது. இதெல்லாம் அனுபவபூர்வமும் பேசுகிறேன் நான். சரிங்களா? அடுத்தது வந்து முக்கியமான விஷயம், சின்னதாக ஒரு நகைச்சீட்டாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வருமானத்துலேருந்து. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேனே, நம்மளுக்கு வந்து இப்போ மாதம் வந்து நம்மளுக்கு ஒரு 50,000 வருமானம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்சம் வருது, 2 லட்சம் வருது, அவங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வரும். ஸோ இதை வந்து எப்பவுமே 5 கோடியே வருதுன்னு வச்சுக்க, 5 கோடியே வருது எதுக்கு நம்ம சின்னதாக யோசிப்பானே, 10 கோடி வருதுன்னு நினச்சிக்கோங்க. அதை வந்து நம்ம என்னைக்குமே இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அசால்ட்டு தரமாக இருக்கக்கூடாது. அது வந்து எல்லாத்துலேயுமே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறங்கும், அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நாள் கழிச்சு அது வந்து டெவலப் ஆகும். ஸோ அதனால் வந்து வரும்போது இப்படியே தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் செலவு பண்ணிட்டே கிடக்காம வரும்போது சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்னைக்காவது வரல அப்படின்னாலும் அந்த சேவிங்ஸ்லேருந்து நம்மளுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் ஸோ வந்து சின்னதாக 500 ரூபாயோ 1000 ரூபாயோ எது முடியுமோ அது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு நகைச்சீட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏலச்சீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒன்று. இந்த மாதிரி போடுங்க, அது மாதிரி கரெக்டாக பார்த்து போடுங்க. ஸோ கரெக்டான ஆளுங்கிட்ட போட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா திடீர்னு ஒரு 5 லட்சத்தை நம்மளால ஏற்பாடு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் இதே நீங்கள் மாதம் மாதம் சிறுக சிறுக சேமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாதம் 12 மாதத்துல உங்கள் கையில் மொத்த அமௌண்ட்டை வந்து நிற்கும். அந்த அமௌண்ட்டை வந்த உடனே மொத்தமாக கொண்டு போய் ஆசையெல்லாம் தீர்க்கிறதுக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்டுறாம அதை வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்ததுன்னா ஒரு சின்ன இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு நகையாக இன்வெஸ்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணிக்கணும். வரும்போது இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இல்லாத சமயத்திலேயோ இல்லை ஏதோ ஒன்று வருது நம்மளுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது டப்புன்னு நம்ம அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது. அதே மாதிரி இந்த ஏலச்சீட்டு போடும்போது நடுவில் பணத்தை எடுக்காதீங்க. சில பேர் வந்து இந்த செய்முறை செய்யறதுக்கெல்லாம் நடுவில் எடுத்துக்கிட்டு அதுக்கு சேர்த்து நம்ம ஒரு அமௌண்ட் கட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி செய்முறை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நான் இதெல்லாம் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், கடன் வாங்கி செய்முறை செய்யறதெல்லாம் பண்ணாதீங்கன்னு. பல குடும்பங்கள் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த செய்முறை செஞ்சே அழுவுறவங்கெல்லாம் இருக்காங்க. ஐயா இப்படியெல்லாம் செய்யறதுக்கு தாங்க இந்த கடனை வாங்கினேன், இப்போ இந்த கடன்காரர்கிட்ட நான் லோன் பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து எதுவுமே நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. இதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் என்ன கூட கேட்கலாம், அப்போ உங்கள் தேவைக்கு தான் இவ்வளோ பெருசு கட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்மளோட தேவைக்கு தான் நம்ம கட்டினது. இப்போ என்னுடைய ஆசைக்கு நான் என்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் நான் செலவு பண்ணணும். என்னுடைய ஆசையை கொண்டு போய் இன்னொருத்தர் தலையில திணிச்சு அவங்க கிட்ட இருந்து நான் பிடிங்கி தான் செலவு பண்ணக்கூடாது. அதுதான் தப்பு. எனக்கு இன்னும் பல ஆசைகள் இருக்கு, எங்களுக்கு பல கற்பனைகள் லட்சியங்கள் இருக்கு. அப்ப அதுக்காக நாங்க ஓடி ஓடி உழைச்சி நாங்க சம்பாதிச்ச பணத்தை தான் நம்ம செலவு பண்றோம். அது தப்பு கிடையாது. ஸோ உங்களை யாராவது இது கேட்டாலும் உனக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவையா, இந்த கார் தேவையா, இந்த பைக்கு தேவையான்னு உங்களை கேட்டாலுமே இதுதான். நான் யார் பணத்தையும் வாங்கி நான் பண்ணலையே, என்னோட சுய சம்பாத்தியத்துல தான் நான் உழைச்சிக்க ஒரு விஷயத்த வாங்கியிருக்கேன். அதனால அதை நீங்க வந்து இந்த அளவுக்கு பேச வேண்டியது கிடையாது. நீங்களும் நல்லா இருங்க, நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவும் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தான் பேசியிருக்கேன். இதை வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நம்மளுடைய நாகாசோலை நேச்சுரல் ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு. சீக்கிரமாக இன்னும் 2 ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுடைய நாகாசோலை நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது வரைக்கும் ஆர்டர் கொடுக்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூவாக அந்த என்ன சொல்றது ரெகுலராக நம்மகிட்டயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.